நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா, நீங்க பிசினஸ்ல முன்னேறணுமான்னு சொல்லி இதை தாண்டா ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கிற. அப்படி நீங்க என்னதான்டா பிசினஸ் பண்ணி கிழிச்சிங்க? உதாரணத்துக்கு ஒரு சேலம் மாறா இருக்காருல்ல, அவரு பேசலாம். நான் வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில முதல்ல ஆரம்பிச்சேன். நான் இந்த மாதிரிலாம் ஒரு டேஸ்ட் கொடுத்து இப்படிலாம் நான் கஸ்டமர் உள்ள எடுத்தேன். அதுக்கப்புறம் இவ்வளவு பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணி இப்போ நான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன். எனக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்றாங்கன்னு இந்த கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அந்த சேலம் மாறார் மாதிரி ஒருத்தர் பேசலாம். அவங்க பேசுறது ஒரு நியாயம் இருக்கு. இவனுக்கு வந்து ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு கேமராவும் லைட்டும் இருக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த சேர்ல ஒரு பக்கம் எனக்கு ஒரு அதுல ஒரு டவுட். ஏன்டா அதோட ஒரு பக்கம் உட்காருங்க, என்ன உட்காரத்துல கட்டியா? அதே மாதிரி இவனுங்க ஹைலைட்டா பேசுறது, என்னோட கடைசி 2 மாசம் வருமானம் எவ்வளவு தெரியுமா? 20 லட்சம். நான் எப்படி சம்பாரிச்சேன்னு உங்களுக்கு ஐடியா சொல்லுமா? அப்போ என்ன மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோ சேவ் பண்ணீங்க அப்படின்னு செருப்பு பிஞ்சிரும். ஏன்டா இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதுல வர காசு வச்சுதான் நீயே வந்துட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற. அதுல இந்த வடிவேல் சொல்லுவார்ல, நீங்க வந்துட்டு உடனே கோடீஸ்வரர் வரணுமா, வாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன்னு சொல்லிட்டு இந்த பார்த்திபன் சாரோட காமெடியில கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களெல்லாம் இந்த மாதிரி